லாஸ்ட் ஒரு 4-5 மாதமாக வந்து Canon R5 Mark II வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற நிறைய ரூமர்ஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதில் இந்த கடந்த ஒரு மாதமாக வந்து நிறைய சுட விஷயங்கள் வந்துச்சு. அதில் என்ன ப்ராசஸர் வரப்போகுது, எத்தனை மெகா பிக்சல் வரப்போகுது, என்ன விதவிதமான டெக்னாலஜி என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு தெளிவாக குயிக்காக பார்ப்போம். Let's get started. Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இந்த Canon R5 Mark IIல என்ன புது விஷயங்கள் வரப்போகுது அப்படின்னு கேட்டால் 8K 60pல வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னங்க எடுத்தோடனே வந்து வீடியோ ஃபார்மேட்டை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, டெக்னாலஜி வைஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னா டெக்னாலஜி வைஸ் பார்ப்போம். 8Kல 60 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி R5ல அதாவது Mark I வெர்ஷனில் வந்து நீங்கள் 8K 30p வரைக்கும் வீடியோ எடுக்கலாம். 8K வீடியோவை நாங்கள் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், நாங்கள் பொதுவாக 4K வீடியோக்கு மேலே தாண்டதில்லை அப்படின்னு சொல்கிறீங்க. 8K வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கலாம். எப்படி வந்து அதர் பிராண்ட்ஸில் வந்து 8K வீடியோஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து அந்த கேமராஸ்க்காக போனாங்க. அந்த மாதிரி இந்த 8K லவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் 8Kவை நாங்கள் வந்து டவுன் சாம்பிள் பண்ணி, அதாவது ஓவர் சாம்பிளிங்கில் 6K வீடியோஸையும் 4K வீடியோஸையும் நாங்கள் ஷூட் பண்ணும்போது எங்களுக்கு நல்லா ஷார்ப்பாக வருது அப்படின்னு நிறைய பேர் 8K வீடியோஸ் பண்ணாங்க. ஸோ 8K வீடியோஸ் 60 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் 60p வரைக்கும் இதில் கொடுக்க போகிறாங்க வித் நோ கிராப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூமர் வந்து உண்மையிலே வரப்போதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 4K 120 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வந்து ஆல்ரெடி R5ல இருக்கு. இதை 4K 240 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரைக்கும் இந்த ஃப்ரேம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி மேசிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இதில் 2-3 கேள்விகள் நம்மளுக்கு இருக்குது. இந்த 240 ஃப்ரேம்ஸ் per செகண்ட் வரைக்கும் மேக்ஸிவாக நீங்கள் வந்து இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் 4Kல எடுத்துகிட்டு போனால் அதில் நீங்கள் ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி வேலை செய்யும், எப்படி வந்து நீங்கள் ஓவர் ஹீட் பிரச்சனையை எப்படி வந்து நீங்கள் சமாளிக்க போகிறீங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த டெக்னாலஜி இந்த 240 ஃப்ரேம்ஸ் per செகண்ட்லாம் கொண்டு வந்துட்டாங்க 4Kல அப்படின்னா வித்தவுட் எனி ஹீட்டிங் இஷ்யூ, எந்த ஆட்டோ ஃபோக்கஸ்லாம் பக்காவாக வேலை செய்யுங்க. டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸே உங்களுக்கு மோர் தென் 120 ஃப்ரேம்ஸ் per செகண்டுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஈவன் அட் 240 ஃப்ரேம்ஸ் per செகண்ட்லையும் நீங்கள் டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் 2 வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா பயங்கரமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் டேரெக்டாக வீடியோ ஃபார்மேட்டுக்குள்ளே போயிட்டீங்க, இதில் என்ன சென்சர் வரப்போகுது, என்ன மாதிரியான உங்களுக்கு வந்து மெகா பிக்சலில் வரப்போகுது அப்படின்னு கேட்டால் 2 விதமான ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. ஒன்று வந்து 62 மெகா பிக்சல் சென்சர் வந்து வரப்போகுது. இன்னொன்று வந்து இல்லைங்க 62லாம் போக மாட்டாங்க, அதே 45 மெகா பிக்சல் அந்த ஸ்வீட் ஸ்பாட்லேயே நின்றுக்குவாங்க. ஏன்னா அந்த R5 Mark I வந்து 45 மெகா பிக்சலில் அந்த பயங்கரமான ஒரு விஷயத்தில் அவங்க வந்து சூப்பராக ஸ்டேபிள் பண்ணாங்க. அந்த கேமராவில் அந்த R5 Mark Iல இந்த ஹீட்டிங் இஷ்யூ மட்டும் தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் இனிஷியலாக வந்த டைமில். ஸோ இந்த 45 மெகா பிக்சல் அவங்க அப்படியே வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Nikon Zf வந்து இப்போ ரீசெண்டாக வந்து 8K வீடியோ வரைக்கும் போட்டு பக்காவாக 8K 30p வரைக்கும் போட்டு சூப்பராக கொண்டு வந்தாங்க. அவங்கள வந்து ஒரு பிராண்ட் இன்னொரு பிராண்டை வந்து அவங்க கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, ஒரு போட்டி போடணும், ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சா, இப்போ நானே ஒரு Canon பிராண்டு வந்து நிக்கான் பிராண்டை வந்து நான் போட்டி போடணும் அப்படின்னு நினச்சேன்னா அவங்க கொடுத்ததை விட நம்ம அதிகமான வேல்யூ நம்ம மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஒரு பிராண்டு அவங்க அடுத்தடுத்த ப்ராடக்ட் வரும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து 8K 30pயில் வந்து 45 மெகா பிக்சல் Nikon Zf கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஒரு கேமரா. ஸோ அந்த கேமரா நான் காம்படிஷன் வைஸ் நான் பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா நான் வந்து என்ன பண்ணுவேன், அதிகமான மெகா பிக்சல் கொடுப்பேன் அப்படிங்கிறது என்னோட எய்ம். பட் அதே நேரத்தில் இவங்க வந்து ஸ்டாக்ட் CMOS சென்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரப்போகுது ஸ்டாக்ட் CMOS சென்சார் தான் வரப்போகுது. ஸோ இந்த ரோலிங் ஷட்டர் பிரச்சனையெல்லாம் இருக்காது, நிறைய விஷயங்கள்லாம் நான் வந்து இதில் வந்து சூப்பரான ரீட் அவுட் ஸ்பீடு வந்து நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்ட் CMOS சென்சார் வரும்போது மெகா பிக்சல் கவுண்ட் அந்த மில்லியன் டாட்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ப்ராசஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கும். ஸோ அதனால மேபி வந்து 45 மெகா பிக்சல்லே இவங்க இருக்கலாம், இல்லைனா 62 மெகா பிக்சல் வரைக்கும் போகலாம். பட் என்னோட கணிப்புப்படி இவங்க 45 மெகா பிக்சல்லே ஸ்வீட் ஸ்பாட்லே ஸ்டாக் CMOS சென்சார்லே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ டிஜிக் எக்ஸ் ப்ராசஸர் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க Canon. இதுக்கப்புறம் வரப்போகிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கிற அந்த R5 Mark II R1 கேமராஸ்லாம் டிஜிக் X2X அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் புதுசாக டெவலப் பண்ண ஒரு ப்ராசஸர் வரப்போகுது. X2S அப்படின்னா X2நாவே எனக்கு என்னன்னா டூயல் இன்ஜின் எக்ஸ் ப்ராசஸரா இல்லை அடுத்த வருஷன் X2ங்கிறது இதுக்கு முன்னாடி இருக்கிற டிஜிக் எக்ஸுக்கான அடுத்த ஒரு வேரியண்ட்டாக, அதாவது செகண்ட் வருஷனா அப்படிங்கிறத என்னால் கணிக்க முடியல. 2 இன்ஜினும் இருக்கலாம், அதாவது 2 ப்ராசஸரும் இருக்கலாம், இல்லைனா வேறு இன்னும் வந்து ஃபர்தராக அட்வான்ஸ்டு வெர்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் என்னென்ன வரப்போகுது அப்படின்னா
உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற அந்த ஸ்க்ரீனுக்கு எல்சிடி மானிட்டர் வந்து ரிவைஸ்டு வேரியபிள் டில்ட் அண்ட் வேரியபிள் ஃப்ளிப் அவுட் ஸ்க்ரீன்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க. அதாவது நிக்கான் Z8ல வந்த மாதிரியே நீங்கள் டில்ட் அப் ஆர் டவுன் பண்ணிக்கலாம், இல்லை பின்னாடி பரட்டிக்கலாம், மேலே பள்ளிக்கலாம், என்னவெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது இதில் வந்து அந்த ஐ ஆட்டோ ஃபோக்கஸை வித்தியாசமான ஒரு வகையில் கொண்டு வர போகிறதா அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது ஐ கண்ட்ரோல் ஆட்டோ ஃபோக்கஸ், ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் வேறு, ஐ கண்ட்ரோல் ஆட்டோ ஃபோக்கஸ் வேறு. நம்மளோட கண்ணு வந்து நம்ம வந்து வியூ ஃபைண்டரில் பார்த்துட்ருக்கோம், நம்மளோட கண்ணு எங்கே பார்க்குதோ அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட் அங்கே போகிறது மாதிரி கொண்டு வர போகிறதா ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டெக்னாலஜி வந்து இதில் வரப்போகுது. நம்மளோட கண் எங்கே பார்க்குதோ அந்த இடத்துல அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டை கொண்டு போய் நகர்த்தி நிறுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த வகையில் வந்து வரப்போகுது, அது வந்த எந்த லெவலுக்கு வந்து ஹிட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியும். தென் இந்த கேமராவில் புதுவிதமான பேட்டரி, அதே LPE6 ஃபார்மேட்டில் தான் வரப்போகுது, பட் புதுவிதமான பேட்டரி வரப்போகுது. பின்னாடி வந்து புதுவிதமான லேயர்ஸ், இந்த பட்டன் லேயர்ஸ்லாம் சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஹாட் ஷூ வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸும் நம்மளுக்கு கிடச்சிது. தென் இதில் வந்து CF எக்ஸ்பிரஸ் டைப் B கார்டு கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு முன்னாடி R5 Mark Iல பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வந்து CF எக்ஸ்பிரஸ் டைப் A கார்டும், இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து SD கார்டும், UHS 2 SD கார்டும் இருந்துச்சு. பட் இந்த கேமராவில் ரெண்டுமே வந்து CF எக்ஸ்பிரஸ் டைப் B கார்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது வந்து மல்டி கார்டு வந்து நீங்கள் வந்து CF எக்ஸ்பிரஸ் டைப்பும் போட்டுக்கலாம், இல்லை SD கார்டும் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்களா, இல்லை ரெண்டு கார்டுமே CF எக்ஸ்பிரஸ் டைப் B கார்டு போட்டு வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஏன்னா அதில் 8K வீடியோ ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க, பயங்கரமான ப்ராசஸிங்லாம் நடக்க போகுது, நிறைய பஃபர் தேவை, கார்டு வந்து ரீட் ரைட் ஸ்பீடு வந்து நிறைய இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒன்லி CF எக்ஸ்பிரஸ் டைப் B கார்டு மட்டும் கொண்டு வர போகிறாங்களா அப்படிங்கிற விஷயமும் தெரியல. ஸோ R5 இதுக்கு முன்னாடி வந்து R5ல வந்து பார்த்தீங்கன்னா 8K 30pயும் 4K 120pயும் 10 bit 422 HQ வீடியோஸ் வந்து இன்டர்னலாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து எப்படி வரப்போகுது, ஆப்பிள் ப்ரோரஸ் ரா ஃபங்க்ஷன் ஏதாச்சும் கொடுக்க போகிறாங்களா, எக்ஸ்டர்னல் SSD ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் கொடுக்க போகிறாங்களா? ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எக்ஸ்டர்னலாக வந்து SSDயில் வந்து நீங்கள் ஆப்பிள் ப்ரோரஸ் பிளாக் மேஜிக் ராலாம் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த கேமராவில் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்டர்னலாக ராவில் 12 bit HQ உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து எப்படி இன்டர்னலாக வந்து நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயம்லாம் இன்ன வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக புரியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ரூமர்லேயே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நிறைய வெப்சைட்ஸ் நம்ம ஒரு 10-15 வெப்சைட்ஸை படித்த போதும் கூட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுலேயும் நம்ம கண்ணுக்கு படலை. ஸோ இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் கொட்டி கிடக்கிற அந்த R5 Mark II யாரை நோக்கி வருதுன்னா, ஆல்ரெடி R5 யூஸ் பண்ணிட்டு இருக்க யூசர்ஸையும், இப்போ DSLR இன்னுமே DSLR இருக்கிறேன், நிறைய காசு வச்சுருக்கேன், நான் மிரர்லெஸ்க்குள்ளே என்ட்ராக போகிறேன் அப்படின்னு நினைக்கிற யூசர்ஸ், 5D யூசர்ஸையும் DSLR யூசர்ஸையும் உள்ளே இழுக்கிற ஒரு இடமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதர் பிராண்ட்ஸுக்கு, நிக்கான், சோனி அவங்கள மாதிரியான பிராண்ட்ஸு, பேனாசோனிக் அந்த மாதிரி பிராண்ட்ஸ்க்கெலாம் வந்து இது ஒரு இவ்வளோ விஷயங்களை எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு போட்டியாகவும் கூட இருக்கலாம். இந்த கேமராவில் இன்னொரு விஷயம் வந்து கேனான் வந்து நிறைய வந்து பேட்டர்ன்ஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து ரீசெண்டாக வந்து அவங்க வந்து கேமராக்குள்ளேயே ஃபிசிக்கலான ND ஃபில்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பேட்டர்னையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த விஷயம் வந்து இந்த கேமராவில் வரப்போதா இல்லை R1ல் தான் வருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கிற இந்த கேமரா ஸோ ஜப்பான் CP+ ஈவெண்ட், February மாதம் CP+ ஈவெண்ட்டில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து ஸோ அதுக்கு அவங்க பிளான் பண்ணாங்கன்னா ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நவம்பர் டிசம்பரில் எந்த வித கேமரா அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்காது, எந்த லென்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்காது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2024 ஃபெப்ரவரிக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் 1-2 பாயிண்ட் ஏதாச்சும் புரிஞ்சிருந்துச்சு லைக் மட்டும் தட்டி விடுங்க, சப்போர்ட் பண்ணிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மிரர்மே ஸ்டுடியோ, வி கிரியேட் a bond with you. Bye bye.